இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பவும் ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். பூர்வீக சொத்தின் மேல ரொம்ப கவனம் இருக்கணும். பூர்வீக சொத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பலம் இருக்கணும். இந்த பலத்தை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, கடவுள்களின் மூலியமாக தான் பலம் ஏற்படும். ஏதாவது ஒரு சித்தரை நீங்க எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சித்தர். நீங்க ஒண்ணும் இல்ல. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கக்கூடிய சித்தரே கொங்கண சித்தர். இந்த கொங்கண சித்தரை நீங்க எடுத்துக்கோங்க. அவர் வந்து திருப்பதியில சமாதி ஆனாரு. ஒரு காங்கேயம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தர் வந்து ஒரு தியானம் பண்ண இடமா இருக்கு. அப்ப இந்த 2 இடத்துக்குமே நீங்க போயி ஒரு பிரார்த்தனை கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்து ஒரு தியானம் ஒரு எப்பாவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு முறை எப்பாவது ஒரு நாள் நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எந்த செயல் செய்தாலும் அது வந்து நல்ல ஒரு நிறைவடையும் அப்படிங்கிறது தான் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆனா அவர் உண்மையாவே தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு தான் அவர் தவம் செஞ்சாரு. அதனால தான் அவர் கல்ல தொட்டாலும் வந்து அது பொன்னாச்சு. ஓகேங்களா? அதனால தான் அவர் திருப்பதியில போய் சமாதி ஆகும்போது, திருப்பதியில நீங்க சொல்லவே வேண்டாம். தொட்டதெல்லாம் அங்க பொண்ணு தான் இல்லையா? அப்போ அந்த சித்தருக்குன்னு ஒவ்வொரு மகிமைகள் அங்க உண்டு. அப்ப நீங்க திருப்பதி போயிட்டு வர்றது நல்ல ஒரு அற்புதம். இங்க காங்கேய மலையில இருக்கக்கூடிய கொங்கண சித்தரை கும்புறதும் நல்ல அற்புதம். இதுதான் உங்களுடைய விசேஷமான ஒரு சித்தரா நீங்க எடுத்துக்கணும்.